ரெஜிம் சேஞ்ச் அப்படின்றது அமெரிக்காவுடைய ஒரு டூல். ஒரு ஆட்சி மாற்றத்த ஒரு நாட்டுல நீங்க எடுத்துட்டு வரீங்க. ஃபார் எக்ஸ், ஒய், இசட் என்ன ரீசன் வேணா இருக்கட்டும். இயற்கை வளமா இருக்கட்டும், இல்ல அவங்களோட உங்களுக்கு ஒரு பகை இருக்கலாம். என்ன வேணா இருக்கலாம். அந்த ரெஜிம் சேஞ்ச் பண்றது அப்படின்றது ராணுவ ரீதியா பண்ணலாம். படையெடுத்து பண்ணலாம். எக்ஸ்பென்சிவ். ரொம்ப பொருட்செலவாவும், உயிர் சேதம் அதிகமாவும். இன்னொன்னு வந்து சாஃப்ட் மெத்தட்ல பண்றது. சாஃப்ட் மெத்தட் தான் ரெஜிம் சேஞ்ச்ன்றது. ஒரு 52 ரெஜிம் சேஞ்ச் அமெரிக்கா பண்ணியிருக்காங்க. ஸோ ரெஜிம் சேஞ்ச் அப்படின்றது அவங்களுடைய அப்ஜெக்டிவ்ஸ பொலிட்டிக்கல் அப்ஜெக்டிவ்ஸ அச்சீவ் பண்றதுக்கு ஒரு ரத்தம் இல்லாத, கத்தி இல்லாத ஒரு டூல். அவங்களுக்கு எதுவுமே ஆவாது. அந்த நாட்டுல என்ன கலவரம் ஆகுதுன்றத இப்ப சமீபமா நம்ம பங்களாதேஷ்ல பார்த்தோம். ஷேக் ஹசீனாவுக்கும் அந்த இஷ்யூக்கும் சம்மந்தமே கிடையாது. சுப்ரீம் அந்த கோர்ட்டோட சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர அவங்க இன்ஃபாக்ட் அத வந்து குரூப் 4க்கு மட்டும் தான் அப்ளிகபிள். அத எடுத்துட்டோம். குரூப் 1, 2க்கு மட்டும் தான் அப்ளிகபிள் அப்டின்னாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, அதே அதிபர் மாளிகையில ரெய்டு, அதே வீடியோஸ், அதே லைம் லைட். முகமது யூனிஸ்ன்னு சொல்லக்கூடிய அமெரிக்க பிரஜை, தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளி, ஒரு பொருளாதார அஃபென்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளி, இம்போர்ட் பண்ணி அவங்க ரெஜிம உட்கார வச்சுட்டாங்க. நேபாள்ல இப்ப நம்ம சமீபத்தில பார்த்தோம். ஆனா இந்தியால இத பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா, பொருளாதாரம் கான்ஸ்டன்ட்டா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியில இருக்கு. நம்மளுடைய ஒரு இளைஞனுக்கும், ஒரு பெண்ணுக்கும் அடுத்த கட்டத்த நோக்கி போகணும் அப்படின்ற அந்த இது இருக்கு. நீங்க எல்லாரும் இறங்கி பாருங்க. நாடு எப்பயுமே பரபரப்பா இருக்கும். ஸ்ட்ரக்சரல் அ எக்கனாமிக்கோ இஷ்யூஸோ, இல்ல சோசியல் இஷ்யூஸ்லோ இந்தியாவ இவங்க வந்து ரெஜிம் சேஞ்ச் கொண்டு வர முடியாது. அப்ப அடுத்தது என்ன பண்ணலாம்? மத ரீதியா. ஒருவேளை பெஹல்காம்ல கூட இந்தியாவுல ஒரு பெரிய மத மத கலவரத்தை கலவரத்த உண்டு ஏற்படுத்த பண்ணணும் தான் முயற்சி. அது. அதான் இந்துக்கள குறி வச்சது, ஆண்கள குறி வச்சது, அவ்வளோ பெரிய ட்ரமாட்டிக்ஸு. நீ சுட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லையா? ஒரு எடுத்து துப்பாக்கி எடுத்து 50 பேர சொன்னா சுட்டு போயிட்டே இருக்கலாம். அங்க டயலாக் பேசி, "நீ போய் மோடி கிட்ட சொல்லு." இது எல்லாமே ஒரு கோவத்த உண்டு பண்ணி பண்ற